கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், இன்று கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு தேவை என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அதற்கு கூட நாம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்க தேவ வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்து நான் பிணியாளிகளுக்கே வைத்தியன் தேவையை அன்றி சுகமாயிருப்பவனுக்கு தேவையில்லை, பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் அர்த்தத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பும்படிக்கு அழைக்க வந்தேன் என்று இந்த வசனத்தை சொல்லப்படுறது அன்பானவர்களே. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தனா ஒரு பேஷண்ட்டுக்கு தான் யார் தேவையாக இருப்பாங்க என்று பார்த்தனா ஒரு டாக்டர் தேவைப்படுகிறார் இருப்பாங்க. சுகமாக இருக்கவங்களுக்கு டாக்டர் தேவையில்லை. அதே போல தான் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு தேவையாக இருக்கிறார் என்று பார்த்தா பாவிகளுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவையாக இருக்கிறார் என்று இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே போல் ஒரு நீதிமானுக்கு தேவை இல்லை என்று இந்த இடத்துல சொல்கிறார் அன்பானவர்களே. இதற்கு நீதிமான் யார் என்னவென்று நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஒரு மனுஷன் தன்னோட சொந்த கிரியைகள்னால அவன் நீதிமான பரிசுத்தவான மாற முடியாது. ஏன் என்று பார்க்கும்பொழுது ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுதே எப்படி பிறக்கிறான் என்று பார்த்தோன்னா ஒரு பாவியாக தான் ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுதே பிறக்கிறவனா இருக்கிறான். அதனால அவன் சொந்த கிரியைகள்னால அவன் நற்கிரியைகளை செஞ்சு செய்கிறதுனால இல்லை தான தர்மங்கள் செய்வதனால ஒரு மனுஷன் பரிசுத்தமான நீதிவானா மாறுவது கிடையாது அன்பானவர்களே. அப்போ ஒரு மனுஷன் எப்படி பரிசுத்தவானா மாறுறான், நீதிமானா மாறுறான் என்று பார்த்தனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து இந்த நம்மளோட பாவங்களெல்லாம் அவர் சுமந்து கொன்று அவர் நமக்காக மரித்து மீண்டுமாக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அவர் செஞ்ச அந்த கிரியையை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் பரிசுத்தவான்களோ நீதிமான்களாக இருக்கிறாங்க அன்பானவர்களே. ஆனால் இங்கே இருக்கிற இந்த பரிசேயர்கள் என்ன எப்படி இருக்கிறாங்க என்று பார்த்தா அவங்களோட சொந்த கிரியைகளை நம்பி அவங்க நம்பி நான் ஒரு பரிசுத்தவான நீதிவான் என்று அவங்களே நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக நான் வரல இந்த உலகத்துக்காக. உண்மையாகவே நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது பாவம், நான் ஒரு பாவி அப்படின்ட்டு உணர்ந்து நானே பரிசுத்தமாக மாற முடியாது, நானே நீதிமானை மாற முடியாது. எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து இருக்கிறாரு. அவரை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் என்னை பரிசுத்தவான நீதிமானை மாற்றி அவர் என்ன பரிசுத்த பாதையில் நடத்துவார் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் பரிசுத்தமான நீதிமான்களாக இருக்கிறாங்க அன்பானவர். இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நான் அழைக்க வந்தேன் அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார் அன்பானவர்கள் இந்த வசனத்தில். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.